ஓகே, இப்போ கிராஸ் செக்ஷனல் ஏரியா அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். கிராஸ் செக்ஷனல் ஏரியானா குறுக்கு வெட்டு பரப்பு. குறுக்கு வெட்டு பரப்பு. இப்போ குறுக்கு வெட்டு அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு சிலிண்டர் இருக்கு, ஒரு சர்க்குலர் சிலிண்டர் இருக்குன்னா அதை குறுக்குல நம்ம வெட்டணும்னா என்ன ஷேப் தெரியுமோ. இப்போ இங்க ஒரு சிலிண்டர் பாக்குறீங்க, இந்த சிலிண்டரை நான் குறுக்க வெட்டுறேன்னு வச்சுக்கோ. இந்த மாதிரி அதை நான் வெட்டும்போது அறுத்து பார்த்தா அந்த ஷேப் எப்படி தெரியுமோ அதுக்கு பேர் தான் கிராஸ் செக்ஷன், குறுக்கு வெட்டு பரப்பு. இந்த குறுக்கு வெட்டு பரப்புனுடைய பரப்பளவு, இந்த கிராஸ் செக்ஷனல் ஏரியா, இதனுடைய ஏரியாக்கு ஃபார்முலா என்ன இருக்கும்னா π/4 d². டி அப்படிங்கிறது இந்த சிலிண்டருடைய விட்டம். இந்த சிலிண்டருடைய விட்டம் வந்து டி, டயாமீட்டர் டி இருந்தால் இந்த ஏரியா பரப்பளவு எவ்வளவு இருக்கும்னா π/4 d². இதே போல ஒரு ரெக்டாங்குலர் பார் இருக்கு, ஒரு ரெக்டாங்குலர் பிரிசம் இருக்கு அப்படின்னா அதோடைய டைமென்ஷன்ஸ் என்ன இருக்கும்னா பிரெத் பி, திக்னஸ் இல்லனா டெப்த் டி, அடுத்தது லெங்த் எல். ஸோ ரெக்டாங்குலர் பாரை பொறுத்த வரைக்கும் 3 டைமென்ஷன்ஸ் இருக்கு, லெங்த், பிரெத் மற்றும் திக்னஸ். இப்போ இதை நான் குறுக்க வெட்டும் போது, இந்த மாதிரி ஒரு வெட்டு எடுக்கும் போது அதோடைய ஷேப் என்னவா இருக்கும் அப்படின்னா ஒரு செவ்வகம், ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கும். அண்ட் இந்த செவ்வகத்துடைய ஏரியா என்னவா இருக்கும்னா பிரெத் இன்டு திக்னஸ். ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு சிலிண்டர், ஒரு சர்க்குலர் சிலிண்டரை நான் கிராஸ் செக்ஷன் எடுத்தேன்னா அந்த ஏரியா வந்து π/4 d². ஒரு ரெக்டாங்குலர் பாரை நான் கிராஸ் செக்ஷன் எடுத்தேன்னா அந்த கிராஸ் செக்ஷன் ஏரியா வந்து b இன்டு டி.